ஹாய் ஆல், நான் சிவபாலன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு லாங் ரன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த 2 மணி நேரம் பண்ணுறது, 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்தோம், கிரவுண்டு வேலை பண்ணுறதுனால. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அடிடாஸ்ட்டை வந்து நம்ம ஸ்பான்சர்ஷிப் கேட்டிருந்தோம். அந்த சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்மளோட வேலை ஓடுறதுன்னு ஆகிப்போச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன மாதிரி டார்கெட் வச்சு ஒரு இடமா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து மதுரை வரையும் போன வருஷம் போனதாக இருக்கட்டும், அதுக்கடுத்து மும்பை மேரத்தான் போயிட்டு வந்தது, வந்துட்டு நம்ம இளையாங்குடியை போய் கேப்சர் பண்ணுறேன்ட்டு பண்ணது. ஸோ இந்த மாதிரி பக்கத்து டிஸ்ட்ரிக், இப்போ சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிவகங்கையை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமநாடு, புதுக்கோட்டை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் இருக்குது, தேனி வரையும் போகலாம். இந்த மாதிரி பக்கத்து டிஸ்ட்ரிக், இந்த டிஸ்ட்ரிக்டோட டிஸ்டன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர்லேருந்து 110 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். இப்போ ராமநாடாக இருக்கட்டும், விருதுநகர், என் பக்கத்தில் இருக்க காரைக்குடி மாவட்டம் கிடையாது, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க காரைக்குடியை சொல்கிறேன், சிவகங்கை காரைக்குடியை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போகணுன்னா 70 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் ஆகும். மித்த டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணணும்னா 100 கிலோமீட்டர்லேருந்து 110 கிலோமீட்டர் வரையும் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ட்ரெயின் ஆகணும். இந்த அளவுக்கு நம்ம ஓடியே போய், அதாவது நிற்காமல் ஓடியே போகணும். இப்போ 42 வரையும் ஓகே. இப்போ அல்ட்ரா பண்ண போகிறோம், 42க்கு மேலே பண்ணுறது எல்லாமே அல்ட்ரா. ஸோ இப்போ 45 பண்ண போகிறோம், இல்லை 50 பண்ண போகிறோம், 70 பண்ண போகிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 ஸ்டாப் எடுக்கிற மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் கணக்கில் 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்லாம் நம்ம அதிகபட்சம் 2 ஸ்டாப் எடுப்போம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் வந்து நின்று ஓடுறது அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நிற்காமல் ஓரளவுக்கு நல்ல டைமிங்கில் ஓடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக்லி மைலேஜ், மந்த்லி மைலேஜை நல்லா கவர் பண்ணணும். வாரம் ஓடக்கூடிய கிலோமீட்டர் 100, 150 அப்படின்றதுக்கு போகணும், 200 அப்படின்றதுக்கு போகணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நல்ல ஷூஸ் தேவை. இப்போ இந்த ஷூஸ் வந்து ஆடம்பரமாக இல்லையான்னு கேட்டால், எது தேவையோ, நமக்கு எது கண்டிப்பாக நம்ம பொழப்புக்காகவோ நம்ம அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையோ அது அத்தியாவசியமான ஒன்றாயிரும். இல்லை எனக்கு தேவையே இல்லை, நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது ஆடம்பரத்தில் வந்துடும். நான் டெய்லி போடுற செருப்பு வந்து 300 செருப்பு தான் போடுறேன். 300 கூட கிடையாது, 250 செருப்பு. என்கிட்ட ஒரு கிராக்ஸ் ஒன்று வாங்கினேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. தீபாவளிக்கு ஒரு விஷால் மாலில் மதுரையில் போய் துணி எடுக்கும்போது 500 கூப்பன் கொடுத்தாங்க. 1500 கூப்பனில் ரெடியூஸ் ஆகிரும். மிச்சம் ஒரு 1000 கட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு கிராக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் கிராக்ஸ் வச்சுருக்கேன். இன்ன வரையும் அது பிஞ்சு போச்சு, அதுதான் வச்சுருக்கேன். அன்னைக்கு இருந்த ஆசையில் நான் அதிகபட்சமாக செலவு பண்ணது செருப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஷூலாம் அப்போல்லாம் நான் வாங்குறது இல்லை. இப்போ தானே இந்த 1.5 வருஷமாக தானே இந்த ஷூஸ்லாம். இதெல்லாம் நான் வந்து ஒரு ஷூவையும் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கிறேன். ஸோ எனக்கு இது அத்தியாவசியமாக இருக்குது. என்னோடய மைலேஜ் இந்த மாதிரி நான் போடணும், நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணுறேன்றதுனால தான் இந்த அடிடாஸ்ன்ற ஒரு கம்பெனியை இவ்வளோ தூரம், அதாவது ஸ்பெசிஃபிக்காக அடிடாஸ் அப்படின்றத நான் இவ்வளோ டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டது, அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது அப்படின்றது. இப்போ அடிடாஸை பொறுத்த வரையும் நம்ம கை கெட்டின தூரத்தில் இருக்கிறதுனா அது ஒன்று தான். இப்போ நைக்குனா நம்ம நினச்ச மாதிரி வாங்க முடியாது. நைக்குக்கு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை நைக்கா அப்படின்ற ஒரு ஆப் மூலிமா போய் பெகாசஸ் வரையும் தான் அதில் கிடைக்குதான். மித்ததெல்லாம் வாங்கணுன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணால் தான் உண்டு, யார் மூலியமாச்சும் கொடுத்து விட்டால் தான் உண்டு. ஸோ அதனால் நைக்கை விட்டுருங்க. ஏசிஸ் நல்லா கிடைக்கும். ஏசிஸு நம்ம மதுரையை சுற்றி ஷோரூம் கம்மி தான். தமிழ்நாட்டில் ரொம்ப வெகு சில ஷோரூம் தான் இருக்குது. அடிடாஸு நல்லா இருக்குது, நிறையா ஷோரூம்ஸ் இருக்குது. வேறு என்ன இருக்குது, பூமாவும் இருக்குது. ஸோ அடிடாஸ், பூமா கம்பேர் பண்ணும்போது அடிடாஸில் வந்து ஷூஸ் வந்து இப்போ இந்த EOSL ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பாஸ்டன் 13 இருக்கட்டும், அடிடாஸ் Pro 4 இருக்கட்டும், சில ஷூஸ்லாம் இருக்குது. அது மாதிரி பூமாலேயுமே சில இது இருக்குது. என்ன இப்போ நான் வச்சுருக்கேன்ல பூமா டிவைட் நைட்ரோ 3, ஸோ இந்த மாதிரி ஷூஸ்லாம் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குள்ளேயே நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பர்டிகுலராக அடிடாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. முதல் பாயிண்ட் வந்து நான் அதிக மைலேஜ் போகணும், பக்கத்து ஊரெல்லாம் நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்றது. 2வது பாயிண்ட் வந்து இது அடிடாஸ் EOSL நியான் கலரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது ஒன்று. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு பிடிச்ச கலர்னால் இந்த கலர் தான். பச்சைன்னுவேன், ஆனால் இந்த கலர் தான் பிடிக்கும். அடுத்து கொஞ்ச நாள் காலேஜ் போனதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரு, ப்ளூ கலரு இது மேலெலாம் கொஞ்சம் ஆர்வம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் விரும்பினேன். ப்ளூ கலர் நிறையா ஷர்ட்ஸ் வாங்கினேன். இப்போ என்னன்னு தெரில, ஒயிட்டு தான் பிடிக்குது. ஒயிட் ஷர்ட் இல்லை, மித்தது
இந்த வீடு பார்க்குறேல்ல, அதில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே இருக்குல்ல, அதனால் வீடு ஒரு வீடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒயிட் கலரில் பேட்டர்னில் ஒரு வீடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்குது. ஒரு காலகட்டத்திலையும் நம்ம மனுஷனோட டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்துக்கு எப்படியாச்சும் ஒரு வெளிநாடு போகணும். ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் மேரத்தானுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லாட்டில் கிடைக்கும்பாங்க அந்த குலுக்கல் முறையில். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ போக வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம பணம் சேர்க்கணும். இப்போ மெல்போர்ன் மேரத்தான் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து எலியூட் கிப்சோகி வராரு. இப்போ ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற மெல்போர்ன் மேரத்தானுக்கு போகணும் அப்படின்னா அங்கே போயிட்டு சும்மா நான் வந்து என்னோடய ஈஸி பேஸில் வந்து நான் ரன் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி வந்து நான் போன வருஷம் வந்து 5:30 ஓடிருக்கேன், நான் இப்போ வந்து அதே 5:30 ஓட போகிறேன், பேச சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ தூரம் போய் நல்ல ஒரு டைமிங் கொடுக்கல நல்லா இருக்காதுல்ல. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே, இந்த அக்டோபருக்குள்ளே என்ன ஆகணும் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு கீழே sub-3 கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஆசை தான். இந்த கிரவுண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக போகணும் அப்படின்றது ஒரு பிளானாக வச்சுருக்கு. அங்கே வந்து முக்கியமாக எலியூட் கிப்சோகி வர்றாரு. நான் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனையும் இப்போ கிரிக்கெட்லாம் ஒரு ஆளையும் பார்க்க மாட்டேன் நான். மித்த எந்த ஸ்போர்ட்டில் எந்த ஸ்போர்ட்ஸ் மேனையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் அதுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதனால் நான் அந்த ஸ்போர்ட்ஸு நல்லா படிக்கிறவன் எவனையுமே கம்பேர் பண்ண மாட்டேன். நான் என்னோடய வாழ்க்கையில் எதையாச்சும் ஒன்று நோக்கி நான் வாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருப்பேன். இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து அவனை பாரு, அவன் உன்னோட நல்லா இருக்கான், அவனை பற்றி அவனோட நல்லா இருக்கான்றப்ப இந்த நல்லா படிக்கிறவன் நல்லா விளையாடுறவன் எவனை பார்த்தாலுமே ஒரு பொறாமையில் நான் எவனையுமே இவன் கிரிக்கெட் பிளேயர்ஸாக நிறைய பேர் இவர் நல்லா ரன் அடிச்சிருக்காரு, தோனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னோடனே தோனி எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் எதையுமே நினைக்க மாட்டேன். தோனி பிடிக்கும், இவர் சச்சின் பிடிக்கும், கங்குலி பிடிக்கும் அப்படின்னு இந்த பிடிக்குன்ற ஸ்டேஜுக்குள்ளேயே கொண்டு வர மாட்டேன். அவங்களோட திறமையை பார்க்கும்போது எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு பொறாமை தான் இருக்குமே தவிர்த்து அதனால் நான் யாரையும் யோசிக்க மாட்டேன். இப்போ எலியூட் கிப்சோகியை பொறுத்தவரையும் நான் வந்து அவர் சொல்கிற எல்லாத்தையுமே வேதவாக்கா எடுக்கிறேன்லாம் கிடையாது. ஓகே அப்படின்னு நான் அவரை அக்செப்ட் பண்ணக்க ஆரம்பித்தது எப்படின்னா, நான் வந்து டைமிங் அச்சீவ் பண்ணிட்டேன்னு பேசுகிறதா இருக்கட்டும், மித்த விஷயங்களை பற்றிலாம் கிடையாது. அவர்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், ரன்னிங் இஸ் அ மெடிடேஷன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ ரன்னிங்கை அத்லெட்ஸ், அதாவது டாப் மோஸ்ட் அத்லெட்டுமே டைமிங்காக ஓடுறவங்களுமே அதை மெடிடேட் பண்ணுற மாதிரி நமக்கு எப்படி தேவை இருக்கோ அவங்களும் ஓடுறாங்க, அதே தேவைக்கு ஓடுறாங்கன்றப்போ 2 பேரும் கனெக்ட் பண்ணிக்கிற முடியுது. ஸோ அந்த கனெக்டில் இருந்து அவர் அந்த டைமிங்கை அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப இப்போ நான் வந்து கிப்சோகியை வந்து என்னோட மானசீக குருவாவோ எனக்கு ஒரு ஆசானாவோ நான் எடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு உணர முடியுது. நான் உணர்றதை அவரும் உணர்றாரு. அப்போ தான் அவர் சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்ற ஒரு கனெக்ட் கிடைக்கிது. 6 மணி ஆக போகுது. இப்போல்லாம் வெயில் ஜாஸ்தியாகிடுது, ஒன்றுமே செய்ய முடியல. இந்த கட்டடத்தில் போனோம்னா ரொம்ப சிரமம். அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த லைட்டை அமர்த்திடுவாங்க. 6 மணிக்கு கரெக்டாக அமர்த்திடுவாங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 1.5 மணி நேரம் 16 பண்ணணும் இன்றைக்கி. பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். லைட் அமர போகுது. ரன்னிங் ஓடி முடிச்சுட்டு இந்த அடிடாஸ் கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த அடிடாஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அடிடாஸில் என்ன நடந்தது அப்படின்னா, இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி முயற்சி பண்ணி ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி கிரவுண்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுது, உங்கள் சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட இஓஎஸில் நான் ப்ரொமோட் பண்ணி நல்லா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அவங்க அதில் வந்து கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க டிஎம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு, ஸோ உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு உண்டான ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து கான்வர்சேஷன் எப்படி போச்சு அப்படின்னா, நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம்லேருந்து, மார்க்கெட்டிங் டீம்லேருந்து ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி கிரவுண்ட் ஒன்று ரெடி பண்ணுறோம், மராத்தன் வில்லேஜ்னு கொண்டு வர போகிறோம், நிறைய பேர் உள்ள ரன்னர்ஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தேன். அவருக்கு அது நான் எப்படின்னா என்னால் புரிஞ்சுக்கிற முடியுதை தவிர்த்து என்னால் ஃப்ளூயண்ட்டாக நான் என்ன மனசில் நினைக்கிறேன், இப்போ தமிழில் எந்த அளவுக்கு நம்ம பேசி ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஒரு சில வார்த்தைகள் ஆத்மார்த்தமான வார்த்தைகள்லாம் போட்டு
பேசி அவங்கள புரிய வச்சிடலாம். இதே இது வந்து இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா நம்ம கன்வர்சேஷன் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம வந்து அந்த உணர்வுபூர்வமாக பேசி கனெக்ட் பண்ண வைக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு பெரிய வீடியோவே போட்டிருந்தேன். நான் சொன்ன நான் என்ன நினச்சி பேசணும்னு நினச்சேன் அதை பேச முடியல, இங்கிலீஷ் எனக்கு வரலன்னு வீடியோ போட்டிருந்தேன். நான் அடிடாஸ் ஸ்பான்சர்ஷிப் கிட்ட வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷூஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறது மூலிமா நமக்கு இந்த ஒரு கோடு ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. இந்த இவங்க லிங்கை கிளிக் பண்ணால் இவங்க மூலிமா வாங்கினா ஒரு கோடு கிடைக்கும்ல, அந்த மாதிரி இது மூலிமா நமக்கு நம்ம இஓஎஸில் ப்ரொமோட் பண்ணாலும் சரி, மித்த ஷூஸ் அடிடாஸில் இருக்கிற ஷூஸ் ஏதாச்சும் ப்ரொமோட் பண்ணாலும் சரி, அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர் ஃபாலோவருக்கு அந்த மாதிரி எதிர்பார்த்தது. ஒரு அடிடாஸ்ன்ற பிராண்டுக்கு தமிழ்நாடு சைடில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம இதில் இருந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதுபோக முக்கியமாக ட்ராக்குக்கு அவங்க சைடில் இருந்து இன்னும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நம்மளும் நல்லா ஒர்க் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு ரீச் கிடைக்கிறதுனால அந்த ட்ராக்கு 400 மீட்டர் ட்ராக் போடுறது, இல்லை ஜிம் ஃபெசிலிட்டி, ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அம்யூனிட்டிஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணேன். அது அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு அதோட போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், இதுக்கப்புறம் வரமாட்டாங்க, அவ்வளோதான், நமக்கு பேச தெரில அப்படின்றதோட விட்டாச்சு. இப்போ என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ், இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே அடிடாஸ்லேருந்து பேசுகிறோம், ஏற்கனவே நம்ம பேசியிருந்ததை பொறுத்து இதான உங்கள் அட்ரஸ், இப்போதைக்கு இனிஷியலாக 2 ப்ராடக்ட் அனுப்புகிறோம், ஒன்று இஓஎஸ்ல, இன்னொன்று ஹைப்பர் பூஸ்ட்னு ஒன்று புதுசாக வந்திருக்குல்ல, அதை உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது வந்து ப்ரீ பிளான்டாக 3 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணுறது. ஸோ இஓஎஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இஓஎஸ்ல நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். இப்போதைக்கு கிரிக்கெட்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க எதை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த சீசனுக்கு என்னென்ன கேம்ஸ் வந்து பூமாக இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ கிரிக்கெட் வந்து இதுக்கு முன்னாடி T20 நடந்தது, அதுக்கு முன்னாடி இது கிரிக்கெட் நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். ரிஷப் பந்த்ன்றவரை வச்சு ஹைப்பர் பூஸ்ட்டை வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சஸ் 3000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க, 5000 10,000 வச்சுருக்கவங்க, கோச்சாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு சைடு நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட தான் முதல்ல கொடுத்துருக்காங்களா இல்லை ஏற்கனவே முன்னாடி கொடுத்துருக்காங்களான்றது தெரியல, தேடி பார்த்தேன் இன்னும் கிடைக்கல. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இஓஎஸ்ல முதல்ல நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், அடுத்து வந்து 1 மாதத்தில் ஹைப்பர் பூஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி நம்ம ரீச் கொடுக்குறோன்றதை பொறுத்து அடுத்தடுத்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். இந்த அடிடாஸ்ன்றது வந்தது அப்படின்னா இது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தெரியல. அடிடாஸ் வந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஓப்பனிங், அதுக்கிட்ட சேனல் க்ரோத் ஆகிறதா இருக்கட்டும், நான் வளர்ச்சி அடைகிறது, குறிப்பாக கிரவுண்டுக்கு தேவையான ஒரு விஷயங்களை கொண்டு வர்றது, இதெல்லாம் பெருசாக வளரும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கிரவுண்டோட அப்டேட்டை பற்றி நான் சொல்கிறேன். பாய்.